ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர், அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. உங்களுக்கு வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் 50க்கு நடந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 70க்கு நடந்தாலும் சரி, உங்களால் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் மார்க், ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் மார்க். நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் நல்லா படித்து ப்ளஸ் புக் இன்சைடு ஒன் வேர்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் ஃபைனலாக வந்து ஒரு நல்ல மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஒரு சைடு இங்கிலீஷ் மீடியம் புக்கு, இன்னொரு சைடு தமிழ் மீடியம் புக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மீடியமோ உங்கள் புக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் புக்கை கையில் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற கைடு, உங்களுடைய நோட்ஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கொஸ்டினை மார்க் பண்ணிவிட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி சிலபஸ் என்னென்னு தெரியணும்ல, நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும்னு. ஸோ உங்களுக்கு முதல்ல மிட் டேர்ம் எக்ஸாம் எப்போன்னு தெரியும். மிட் டேர்ம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை லாஸ்ட் வீக் வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ வாங்க சிலபஸ் வந்து பார்க்கலாம். அதாவது எந்தெந்த லெசன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜூன் அண்டு ஜூலைக்கான போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணலாட்டி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. அண்ட் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்டடி மெட்டீரியல், மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் அதில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஜூன் அண்டு ஜூலை அப்படிங்கிறப்ப மெட்டாலர்ஜி, பி பிளாக் எலமெண்ட்ஸு, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 இதெல்லாம் வருது. அடுத்து ஆல்சோ சாலிட் ஸ்டேட்டும் வருது. அப்புறம் கெமிக்கல் கெனடிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வருது. அண்ட் வால்யூம் 2ல் இருந்தும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். அப்போ வால்யூம் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட்டு, மெட்டாலர்ஜி ஃபஸ்ட்டு, உலோகவியல், பி பிளாக் எலமெண்ட்ஸ், பி தொகுதி தனிமங்கள், பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2, பி தொகுதி தனிமங்கள் 2, 6th 7th திடநிலைமை, வேதிவினை, வேகவியல். ஸோ இதில் நான் ஒரு சில சாப்டரில் உள்ள ஒரு சில லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு நான் பேலன்ஸ் சாப்டர்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை வந்து செகண்ட் படுங்க. ஃபஸ்ட்டு வந்து மெட்டாலர்ஜி, உலோகவியல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் புக் எடுத்து நான் சொல்கிற கொஸ்டினை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எங்கள் கொஸ்டின் இந்த இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட் லெசனுக்கானது, இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின். இப்போ அப்படியே தமிழ் மீடியம் புக்கையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். ஓகே, தமிழ் மீடியம் புக்கே எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் அண்ட் 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் ஒன் வேர்டு தான் கேட்பாங்க. ஸோ 15ல் ஒரு 10 நீங்கள் 11லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா கொஷின்? ஓகே, கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ், வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். தூய உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் காம்பவுண்ட் ஒரேஸ். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தேவையில்லை அவ்வளோவா. ஸோ வேறு இங்கே வந்து நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் முறையினை விளக்குக, மாண்ட் ப்ராசஸ். ஸோ டிஸ்கிரைப் த ப்ராசஸ், அதாவது டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். சம்டைம்ஸ் வந்து மாண்ட் முறை, நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தும் முறை எது, அதனை விளக்குக. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. பார்த்துங்க. ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், புல தூய்மையாக்கல் முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலிங்கம் டயக்ராம், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் கம்மி. ஸோ ஓகே, இது விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாதுக்களின் பயன்களை கூறுக, வெரி இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் கொஸ்டின், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அந்த மாதிரி கொஸ்டின், யூசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் யூசஸ் ஆஃப் ஜிங்க், அது வந்து பார்த்துக்கோங்க. துத்தநாகத்தின் பயன்கள். ஸோ அடுத்தது அலுமினியத்தின் மின்னாறு உலோகவியலை விளக்குக, இது எலக்ட்ரோமெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மாசு கசடு, அதுவும் வந்து பார்த்துங்க. கான்ஜன்ஸ் லாகு, அது வந்து பார்த்துங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேறு இதில் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், வெரி இம்பார்ட்டன்ட். மின்வேதி தத்துவம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி இது தேவையில்லை. இதெல்லாம் தான் வந்து யூனிட் 1ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது மொத்தம் நான் 3 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேலன்ஸ் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாலிட் ஸ்டேட், திடநிலைமை. ஸோ இந்த 3 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சாப்டருங்க இந்த இருக்குது. செகண்ட் சாப்டர் எடுத்தாச்சு.
எத்தனை பேஜ் 63. அப்படியே தமிழ் மீடியத்துக்கும் எடுத்துருவோமா 63. அவங்களுக்கு ஆமாம் பேஜ் மாறுந்தான், பட் ஆல்மோஸ்ட் அந்த சிமிலராக அது கிட்ட தான் வரும். மேபி மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அதே தான் இல்லையே, அந்த இருக்குது மேபி இது அந்த இருக்குது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் சாப்டர் தானே இது, பி பிளாக் எலமெண்ட்ஸு. ஓகே, யூனிட் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸு கரெக்டு தான். இப்போ பார்ப்போமா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் என்னென்ன இருக்குன்னு. 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கு. இந்த சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபஸ்ட்டு 2 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 6th சாப்டர் சொன்னேன்ல, அது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வால்யூம் 1ல. ஸோ அந்த 3 இப்போவே நல்லா படிச்சிருங்க. பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் அது வந்து பார்த்துக்கோங்க. அந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போராக்ஸின் பயன்கள், யூசஸ் ஆஃப் போராக்ஸ் வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க 5th கொஷின். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2 பார்த்துக்கோங்க, அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷர் ட்ரோப்ஸ் சிந்தசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஷர் ட்ரோப்ஸ் முறை பற்றி சிறுகுறிப்பு வரைங்க. சிலிக்கோனின் பயன்கள், யூசஸ் ஆஃப் சிலிக்கோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டைபோரனின் வடிவமைப்பு. அடுத்து ஹைட்ரோபோரோ அது தேவையில்ல. பி தொகுதி தனிமங்களில் உலோக பண்பினை குறிப்பிட்டு எழுதுக, 13th கொஷின் அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இங்கே 12 இங்கே வந்து இங்கே கொஷின் நம்பர் மாறுது 11th கொஷின். ஸோ அது வந்து பார்த்துங்க. போரேட் ரேடிக்கல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போரேட் உரிப்பை எவ்வாறு கண்டறிவான். ஜியோலைட்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு வரைகம். CO ஒரு ஒடுக்கும் காரணி எடுத்துக்காட்டு இது 18th கொஷின், இங்கே 20th. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே லாஸ்ட் சாப்டர் சாலிட் ஸ்டேட்டுக்கு போவோம். சாலிட் ஸ்டேட் வந்தாச்சு, இதுதான். ஓகே, சாலிட் ஸ்டேட் 210. அப்போ 215 அந்த பக்கம் இருக்கும் ஆல்மோஸ்ட். அந்த வந்துருச்சு. ஓகே, சாலிட் ஸ்டேட்டில் பாருங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு. இதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அந்த டிஃபெக்ட்ஸ் 4 டிஃபெக்ட் இருக்கும், அதில் 2 டிஃபெக்ட் ஷார்ட் கீ ஃப்ரங்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. யூனிட்ஸில் பார்த்துக்கோங்க அழகு கூடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அயனி படிகட்டின் ஏதேனும் 3 பண்புகள் கேரக்டரிஸ்டிக் அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மம் 3rd கொஷின் அது வந்து பார்த்துக்கோங்க. கிறிஸ்டல் சாலிட்ஸ் அண்டு அமோஃபஸ் சாலிட்ஸ் அது வந்து பார்த்துங்க. 7 வகையான அழகு கூடுகள் அந்த இது பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பாயிண்ட் டிஃபெக்ட் புள்ளி குறைபாடு ஷார்ட் கீ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. இங்கேங்க புள்ளி குறைபாடு ஷார்ட் கீ. அப்புறம் ஃப்ரெங்கல் அப்படியே கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெங்கல் இந்த இருக்குது ஃப்ரெங்கல், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி கேட்கக்கூடியது. எங்கடா கொஷினை காணும், கடைசியாக தானே இருக்குது. அந்த தான் இருக்கோ இது வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா FCC BCC இது எல்லாமே பார்த்துங்க. BCC அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா FCCன்னு ஒரு கொஷின் இருக்கும், மேபி எக்ஸாம்பிளில் கூட இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொருள்மைய கனநட்சத்திர அமைப்பு, ஸோ அதை வந்து பார்த்துங்க 14th கொஷினா கால்குலேட் த பர்சன்டேஜ் அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஷின், நெருங்கி பொதிந்த இருபரிமாணம் அதில் சில நேரம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அந்த இருக்குது FCC 22வது கொஷின். இங்கே வந்து BCC இந்த இருக்கா, FCC அங்கே இந்த இருக்குது. ஸோ அது பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். BCCயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்